நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பூனைக்குட்டிகளை கொடுத்துடலான்ட்டு இருந்தேன். நிறையா பேர்த்துக்கு கேட்டேன். ஃபேஸ்புக்கில் போட்டேன், வாட்ஸ்அப்பில் போட்டேன், இன்ஸ்டாவில் போட்டேன். யாருமே கேட்கல எனக்கு பூனைக்குட்டி வேணும்னு சொல்லிட்டு. சரி, அதனால் நம்மளே வளர்த்திடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வீட்லேயும் பர்மிஷன் வாங்கியாச்சு. பையனும் ஓகே சொல்லியாச்சு, வீட்லேயும் ஓகே சொல்லிட்டாங்க. இனிமேல் ட்வின் கேட்ஸு 4 கேட்ஸாக ஆகிரும். 4 கேட்டையும் வளர்த்திடலான்ட்டு முடிவு பண்ணிட்டேன். என்ன அவங்க அம்மாவுக்கு மட்டும் ஸ்டெரிலைசேஷன் பண்ணிடலான்ட்டு இருக்கிறேன். ஏன்னா மறுபடியும் குட்டி போட்டுச்சுனாலும் மறுபடியும் யாரும் வாங்கலாம், ரொம்ப சண்டை. நான் இதுக்கு முன்னே 8 குட்டி போட்டுச்சு. அப்போ எல்லோரும் வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. இந்த டைம் தான் யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க, என்னென்னே தெரில. எப்பவுமே அட்வான்ஸ் புக்கிங்கில் போயிட்டுருக்கோம், எனக்கு போன குட்டி வேணும், உனக்கு போன குட்டி வேணும்னு சொல்லிட்டு. இந்த டைம் தான் யாருமே கேட்கல, என்னென்னே தெரில. சரி, இந்த குட்டி நம்மகிட்டே வளரோன்ட்டு இருக்க மாட்டேன் தெரியுது. இட்லி சட்லின்னு பேர் வச்சுக்கிறேன், அப்படியே கன்டினியூ பண்ணலான்ட்டு இருக்கிறேன். இட்லி இட்லி சட்னி ரொம்ப ஆர்வலான்ட்டு இருக்கிறாங்க, நம்மளை கண்டுக்க மாட்டேங்கிறானுங்க. இட்லின்னு கூப்பிட்டா கரெக்டாக அந்த இட்லி மாதிரி இருக்கிற பாருங்க, அவன் ஓடியாருவான். சட்னின்னு கூப்பிட்டா அவன் ஓடியாருவான். அப்படியே வளர்த்துக்கிறேன்னு சொன்னதுலேருந்து ஒரே ஜாலி தான், குஷி தான். சாயங்காலம் தான் சொன்னேன், இந்த குட்டியில் கொடுக்குறதில்ல நம்மளே வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு. சின்னதாக இருக்கிறான் பார்த்தீங்களா, முதுகில் கோர் போட்டுருக்கிறவன் அவன் தான் சட்னி. அந்த பக்கம் இருக்கிறான் பாருங்க, கரம்பி எலியாட்டவன், அவன் வந்து இட்லி. இட்லி சிம்பாவுக்கு தான் கொஞ்சம் கோவம். சிம்பா தான் கூப்பிட்டா கூட வரமாட்டேங்கிறான், கோச்சிட்டு போயிட்டான். குட்டிகளுக்கு பால் கொடுக்கும்போது பித்தம் குடிப்பிச்சா? இட்லி அதனால் இவங்க அம்மாவுக்கு மட்டும் ஸ்டெரிலைசேஷன், அதாவது குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பண்ணி விட்டலான்னு இருக்கிறேன். எனக்கு மறுபடியும் குட்டி போட்டுனாலும் ஒருத்தர் வாங்கலாம், ரொம்ப போயிடும். அதனால் இந்த இடத்துக்கு கிழிச்சு ஸ்டெரிலைசேஷன் பண்ணி விட்ருவாங்க. ஹாஸ்பிட்டல்லையும் கேட்டு வந்துட்டேன். குட்டி போட்டதுனால பால் குடிச்சிட்டு இருக்கிறதுனால ஒரு 2 மாதம் கழித்து கூட்டிகிட்டு வர சொல்லிட்டாங்க. 100 ரூபா தானம்மா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில், அதையும் கேட்டு வந்துட்டேன். இனிமேல் 4 பூனைக்குட்டியும் எங்கள் வீட்டு தான் இருக்கும். டெய்லி வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.